வெயிலடித்தாலும் இந்த அரசு தோற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு செயல்படாத நிலையை நாம் பார்க்கிறோம். மழை பெய்தாலும் இந்த தோற்று போகிற அரசு முற்றிலுமாக செயல்படாத அரசாக, முடங்கி போயிருக்கிற அரசாக இந்த மக்கள் வேதனையோடு பார்க்கிற காட்சியை பார்க்கிறோம். வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் மக்கள் சேவையிலே தடையில்லை என்ற நிலை மாறி இன்றைக்கு மக்கள் சேவை காணவில்லை, வெயிலும் காணவில்லை, மழையிலும் காணவில்லை. தமிழகத்திலே எப்போது மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கோடை வெயில் தாக்கத்திலே தாக்குப்பிடிக்க முடியாத தமிழகம் இப்போது கோடை மழையிலும் தாக்குப்பிடிக்க முடியாமல் தத்தளிக்கிறது தமிழகம் என்ற நிலையிலே. எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதமாக தொடங்கப்பட்டாலும் மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் பசுமலை பகுதியில் உள்ள கோவிலுக்கு விரதமிருந்து பால்குட காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அவர் அன்னதானம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள விடியா திமுக அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு கவனமின்மை அவர் மத்தியில் இருக்கிறது. குறிப்பாக பேரிடர் மேலாண்மை துறையிலே அதிக கவனம் செலுத்துவதில்லை. அதிகமாக தினந்தோறும் பள்ளி குழந்தைகள் அல்லது கடலில் குளிக்கிறவர்கள், குளத்தில் எழுகிறவர்கள், குவாரி கிணற்றில் விழுகிறவர்கள் என்பது தினந்தோறும் ஏதாவது ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. தவறி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் தவறி இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இதுபோன்ற விபத்துகள் அதிகமாக இருக்கின்றன. போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, தீ விபத்தாக இருந்தாலும் சரி, பட்டாசு வெடி விபத்தாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் விபத்துகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டாலும் கூட விபத்துகள் அதிகமாகிறது. பல்வேறு வகையான தவறுகள், ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது. பட்டப்பகலிலே கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒருவர் இருந்தாலும் கூட இயற்கை பேரிடர்களாக வருகிறவர்களை தடுப்பதற்கு இந்த அரசு இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை.